Hi guys, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Sureshot pattern 3 ஓகே guys. ஸோ Sureshot pattern 3 பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகே. ஸோ இந்த Sureshot pattern வச்சு கண்டிப்பாக எல்லாராலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகே. ஸோ நீங்களும் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகே. ஸோ ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணாலும் நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் ஈவன் 1 செகண்ட் கூட ரொம்பவே வேல்யூபிளான ஒன்று. ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா. ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகே கேஸ். ஸோ நான் ஏன் உங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அட்வான்ஸ் சிக்னல்ஸும் கொடுக்குறோம், லைவ் சிக்னல்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் ஓகே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் போட மாட்டீங்க ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகே. ஸோ டவுன் ட்ரேடும் எடுத்து காமிப்பேன், அப் ட்ரேடும் எடுத்து காமிப்பேன் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கதை நல்லா கவனிங்க ஓகேவா. நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா முதல்ல 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 கேண்டில் டவுன் ரெட் கலரில் இருக்கணும் ஓகே. ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் பண்ணணும்னா பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் ரெட் கலரில் இருக்கணும். அண்ட் 4th கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி பேட்டர்னை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 5வது கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா தொடர்ந்து 3 கேண்டில் ரெட்டில் இருக்கணும் ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போகணுன்னா தொடர்ந்து 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும். அது 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி பேட்டர்னை பார்த்துட்டாலே நீங்கள் டவுன் ட்ரேட் போட்டுடணும் ஓகே. நீங்கள் டவுன் ட்ரேட் போடுறது புரிஞ்சிருச்சு ப்ரோ, அப் ட்ரேட் எப்படின்னு சொல்லணுங்கன்னு கேட்டிங்கன்னா சேம் தான் ஓகே. ஸோ நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா தொடர்ந்து 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கணும். 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்துருக்கணும் ஓகேவா. நீங்கள் 5வது கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் ட்ரேட் போட்டுடலாம். நீங்கள் முதல்ல அப் ட்ரேட் போகணுன்னா தொடர்ந்து 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கணும். 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும். 5வது கேண்டில் நீங்கள் அப் ட்ரேட் போடணும் ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்கு, ரைட் சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடுக்கு ஓகே. ஸோ நான் திருப்பி லாஸ்ட்டாக ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போடணுன்னா பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும். அண்ட் 4th கேண்டில் க்ரீன் கலரில் இருக்கணும். நீங்கள் 5th கேண்டில் நீங்கள் டவுன் ட்ரேட் போடணும் ஓகேவா. ஸோ நீங்கள் இப்போ டவுன் ட்ரேட் போகிறது எப்படின்னு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் அப் ட்ரேட் போகிறது எப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஸோ நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் இருக்கணும் ஓகே. ஸோ தொடர்ந்து 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கணும். 4வது கேண்டில் ரெட் கலராக இருக்கணும். 5வது கேண்டில் நீங்கள் அப் ட்ரேட் போடணும் ஓகே. ஸோ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப் ட்ரேட் எப்படி போகணுன்னு. அப் ட்ரேட் போகணுன்னா பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் க்ரீனில் இருக்கணும். அண்ட் 4th கேண்டில் ரெட்டாக இருக்கணும். அண்ட் 5th கேண்டில் அப் ட்ரேட் போடணும் ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ நான் ட்ரேட் எடுத்து காமிச்சா இன்னுமே கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டவுன் ட்ரேடும் எடுத்து காமிக்கிறேன், நெக்ஸ்ட்டு அப் ட்ரேடும் எடுத்து காமிக்கிறோம் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படி லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நான் கோடெக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ கைஸ் இப்போ கோடெக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் ஓகே. ஸோ அதாவது இந்த ஷோர்ஷாட் பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸ் எந்த பேர்ஸ் என்னன்னு ஓகேவா. ஸோ ஆல் ஓடிசி பேர்ஸ் ஓகே கைஸ். ஸோ எந்த ஓடிசி பேர்ஸில் வேணால் ட்ரை பண்ணுங்கள், ஆனால் லைவ் மார்க்கெட்டில் மட்டும் ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேவா. ஸோ டோன்ட் ட்ரை இன் லைவ் மார்க்கெட், ஆல் அசட்ஸ் ஓடிசி ஓகேவா. ஓடிசியில் ஆல் அசட்ஸு அண்ட் எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $200 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரேடுக்கு 1 to 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்பீங்க. ஸோ கேண்டில்ஸ்டிக் டைம் ஃப்ரேம் என்னன்னா 1 minute தாங்க ஓகேவா. ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் 1 minute ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பேட்டர்ன் வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியதான் ஓகே. ஸோ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பேட்டர்ன் வருதான்னு ஸோ வெயிட் பண்ணுவோம் ஓகே. ஸோ பேட்டர்ன் வந்தோன்னே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்துடலாம் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலே தெரியும் பேக் டு பேக் 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்குது ஓகே. ஸோ நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். பேக் டு பேக் 3 ரெட் கேண்டில்ஸ் அண்ட் 4th கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 5வது கேண்டில் நம்ம டவுன் ட்ரேட் போடணும். ஸோ ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட போகிறோம் ஓகே. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது அண்ட் 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 5வது கேண்டில் பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகே. பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் ரெட்டா, ஸோ அண்ட் 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனா, அண்ட் 5வது கேண்டில் நம்ம டவுன் ட்ரேட் போட்டோம் ஓகே. ஸோ நீங்கள் டவுன்
டவுன் ட்ரேட் போகணுன்னா 3 கேண்டில் ரெட் கலரில் இருக்கணும், 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் 5வது கேண்டில் டவுன் ட்ரேட் போடணும். ஓகேவா? ஸோ நான் திருப்பியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுன் ட்ரேட் போகணுன்னா பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் ரெட் கேண்டில் இருக்கணும், அண்ட் 4th கேண்டில் க்ரீன் கேண்டில் இருக்கணும், அண்ட் 5th கேண்டில் நீங்கள் டவுன் ட்ரேட் போடணும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பார்ப்போம் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஷோர்ட் ஷார்ட் பேட்டர்ன் தான் நம்ம டெய்லியுமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷோர்ட் ஷார்ட் பேட்டர்ன் 3. ஓகே. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே ஷோர்ட் ஷார்ட் பேட்டர்ன்ஸ் போடுவோம், ஸ்ட்ராட்டஜிஸ், பக்ஸு, ஸோ எல்லாமே இந்த சேனலில் வரும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எப்படி போகிறதுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எப்படி போகிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் ரெட்டில் இருக்கணும், அண்ட் 4வது கேண்டில் க்ரீனில் இருக்கணும். ஸோ 5வது கேண்டில் நம்ம டவுன் ட்ரேட் போடணும். ஓகே. ஸோ இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரேட் போடுவோம். ஓகே. ஸோ அப் ட்ரேட் போடணும்னா என்ன பண்ணணும், பேக் டு பேக் 3 பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில்ஸாக இருக்கணும், அண்ட் 4th கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீனில் இருக்குது, அண்ட் 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட்டில் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம அப் ட்ரேட் போடணும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நானும் இந்த அப் ட்ரேட் போட்டேன். ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ சார்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரேட் நான் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் எடுத்தேன், பேக் டு பேக் 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்துச்சு, அண்ட் 4th கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருந்துச்சு. ஸோ நான் 5th கேண்டில் அப் ட்ரேட் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு 3 கேண்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும், அண்ட் 4வது கேண்டில் ரெட் கலரில் இருக்கணும், 5வது கேண்டில் நீங்கள் அப் ட்ரேட் போடணும். ஓகே. ஸோ சிம்பிள் மேட்டர். ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் உங்களுக்கு. ஓகே. ஷோர்ட் ஷார்ட் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் தான். ஓகே. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே கைஸ். ஸோ இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்டிங்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ டோன்ட் டேக் மார்டிங்கல் இன் திஸ் பேட்டர்ன். ஓகே. இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்டிங்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நீங்கள் அப்ட்ரேட் பண்ணணும்னா முதல்ல தொடர்ந்து 3 க்ரீன் கேண்டில் இருக்கணும், அண்ட் 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் இருக்கணும். ஸோ 5வது கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டுடலாம். ஓகே. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், பக்ஸ், இந்த மாதிரி ஷோர்ட் ஷார்ட் பேட்டர்ன்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.